அடுத்து இன்டர் கேர்ள்ஸ் டான்ஸ். ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பருள் ராவினிலே மந்தை காத்திருக்க, மைப்பருள் ராவினிலே மந்தை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடு, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடு. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர். நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச் டீம். அடுத்ததாக யூத் பாய்ஸ் ட்ராமா. சொப்பப்பப்பா, இந்த புது வருஷம் வந்துட்டாலே இந்த ரெசல்யூஷன் எடுத்தே நமக்கு நேரம் போயிடுது. ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த தடவையும் ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறேன். நான் நல்ல ஒரு ஃபயரோட இந்த தடவை வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது ரெசல்யூஷன்லாம். போன தடவை ஐயா மெசேஜை கேட்டு பயங்கர ஃபயரோட வந்திருக்கிறேன். இந்த தடவை யாரும் எந்த பிசாசும் என்கிட்ட நெருங்கவே முடியாது. அவ்வளோ ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
ரெசல்யூஷன் எடுப்போமா? என்ன ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. நம்ம எழுதுனது மாதிரி இல்லையே இது. என்னையா இது எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ரெசல்யூஷன் லிஸ்டா? இது நம்ம எழுதுன மாதிரி இல்லையே. என்னதியா அது? அம்மா ரெசல்யூஷன்மா வருஷம் வருஷம் எடுப்பல அது. அட சண்டாளா, உண்டான செமஸ்டர் பாஸ் பண்ண வழி இல்ல, மல்லிகை ஜாமான் லிஸ்ட் எடுத்துட்டு ரெசல்யூஷன் ரச குழம்புன்னு பேசிட்டு இருக்கியாடா? மல்லிகை ஜாமான் லிஸ்டா? சாரிம்மா மல்லிகை ஜாமான் லிஸ்ட் அது என்னம்மா இவ்வளவு தான். அது வந்து மல்லிகை ஜாமான் லிஸ்ட் தெரியாம மிஸ் ஆயிட்டு. சரி, இன்னைக்கு ரசமா சாம்பாரா என்ன வேணும்? அது வைமா பூமா இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரசமா சாம்பார். சரி நம்ம கதைக்கு வரோம். ஃபர்ஸ்ட் முதல் தீர்மானம், பைபிள் ரீடிங். ஃபுல் பைபிள் இந்த வருஷத்துக்குள்ள வாசிச்சு முடிக்கும். ஒருவேளை அதுக்கு முன்னாலே நான் வாசிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் திரும்ப வெளிப்படுத்தல முடிச்சிட்டேன், அடுத்த திரும்ப ஆதியாமத்தில் ஆரம்பிச்சு ஒரு 1.5 பைபிள் இந்த ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. முதல் நாளே ஆதியாமம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்கும். அதனால முதல் நாளே ஆதியாமம் ஃபுல்லாக முடிச்சிடும். அதே மாதிரி 2வது ரெசல்யூஷன், ஒரு தானியல் ஜபம் போடுறோம். காலையில் 1 மணி நேரம், மதியானம் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம். ரொம்ப நாள் 3 மணி நேரம் தான் ஆண்டவருக்காக. இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியல. நான் பண்ண போகிறேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து. நாளையிலேருந்து புது வருஷம் பிறகு வேறு லெவலில் ஜெபம் பண்ணுறோம். 3வது முக்கியமான ரெசல்யூஷன், இந்த சோசியல் மீடியா பக்கம் போகிற ஐடியாலே இல்லை. இந்த இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு அது இதுன்னு அவ்வளோத்தையும் ஓரங்கட்டிட்டு ஃபுல் நேரமும் ஆண்டவரோட தான், ஆண்டவரோட உறவாடி கொண்டு இருக்க போகிறேன். 4வது, எவனாவது ஒருத்தன் நான் இப்போ வந்து திரும்ப படம் நடிக்க போகிறேன், அரசியலை விட்டுட்டேன் அப்படின்னு எவனாவது வந்தாலும் தேட்டர் பக்கம் மாட்டேன், கால் எடுத்து வைக்கவே மாட்டேன், தேட்டர் பக்கம் போகவே மாட்டேன். இன்னும் சொல்லணும்னா காலமும் சமயமும் போதாது, நிறைய இருக்குது. அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கடுத்து இன்னும் சொல்லணும்னா நிறைய இருக்குது. சரி, பத்திரமா பாக்கெட்லேயே வைப்போம். சரி, நேரம் ஆயிட்டு. நாளை காலையிலே எந்திரிச்சு ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? ஆவியானவரோட தொடர்போடு இருக்கணும். ஒரு 5 மணிக்கு எந்திப்போமா? சார் 5 மணி ரொம்ப லேட், இதை விட கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கணும். ஒரு 3 மணி, ஐயோ அது ரொம்ப சீக்கிரமாக இருக்கோ. சரி, அப்போ ஒரு 4 மணிக்கு அலாம் வைப்போம். 4 மணிக்கு அலாம் வச்சாதான் நம்ம ஜெபம் பண்ணி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ண முடியும். ரைட், அலாம் வச்சிட்டேன். நாளை காலையில் 4 மணிக்கு எந்திக்கிறோம். சரி, படுப்போம். எப்பாடா, என் பையன் எப்படியோ என்கிட்ட வந்துட்டான்டா. காலையில் 4 மணிக்கெலாம் எந்திச்சு ஜோமன்றன் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கான். சரி பார்ப்போம், காத்திருப்போம். பேசஞ்சர் ஃப்ளைட்டுன்னு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்கப்பா. ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போட்டிருந்தா சீக்கிரம் வந்து சேர்ந்துருக்கலாம். இறக்குறேன். இது என்ன, எந்த கட்சி மீட்டிங் நடக்கு? ஓ, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனா? கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்க. வருஷம் பூரா எவனோ ஒருத்தர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு சுற்றிட்டு இருந்தான். இந்த வருஷம் அவன் என்ன எடுத்திருப்பான்? ஓ, காலையிலே அலாரம் வச்சு படுத்திருக்கானா? இவன் எப்படி எந்திக்கிறான்னு பார்ப்போம். மணியும் 4 போகுது. சரி, நம்ம பையனை எழுப்போம். டேய் தம்பி, 4 மணிக்கு ஜோம்பன்னு சொன்னியப்பா. என்ன எப்போதோட நீ கொஞ்சம் உற்சாகமாக எந்திரிச்ச மாதிரி இருக்குது. மணி என்னன்னு பார்ப்போம். அலாமே அடிக்கலையே. 3:55 தான் ஆகுது. கிறிஸ்டியன் லைஃப்ன்றது பஞ்சுவாலிட்டி லைஃப். யாராவது 5 நிமிஷம் முன்னாலே எந்திப்பானா? தூங்குற நேரம் தூங்குறதுக்கு, ஜெபம் பண்ணுற நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு. கிறிஸ்டியன் லைஃப் பஞ்சுவாலிட்டி லைஃப். 4 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சு படிப்பேன், 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். வாடா குமார், அந்த 5 நிமிஷம் தான்டா எனக்கு வேணும். தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. என்ன
அலாம் அடிச்சு ஐயோ அலாம் அடிச்சுட்டு எந்திப்போம். எப்பாடா எங்கடா போற? அதுக்குள்ள எந்திரிச்சா எப்படி? நல்லா கையை முடிக்கோ. நல்லா நல்லா அப்படி லைட்டா இப்படி கை வச்சுக்கோ. இப்போ நல்லா தூக்கம் வரும். தம்பி இ மைனர் கொடுப்பா. ஐயோ பாட்டுடா போற மணிக்க. தாத்தா வேஷம் போட்டதுன்னா கோமாளி வேஷம் போட்டு வச்சிருக்கானு. ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, வீட்டுக்குள் போர்வை பூட்டி தூங்கும் நேரம் இது, ஜில்லான குளிர். ஏப்பா என்னப்பா லேட்டா கொடுக்குற? சீக்கிரம் கொடுப்பா, ஆராதனை நடத்தணும்ல. தூங்குமா தூங்கு, நல்லா தூங்கு, எந்திக்கவே கூடாது. ஐயையோ மணி இனிமே பார்ப்போம். மணி 8. ஐயையோ 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லி 4 மணி நேரம் தூங்கியிருக்கேனே. சரியா போச்சு சார். 5 நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு 4 மணி நேரத்தை தொலைச்சிட்டேனே. ஆண்டவர் என்ன நினைப்பார் என்ன? இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டோமே. சரி நம்ம ஆண்டவர் தானே, புரிஞ்சுக்குவார். நைட்டெல்லாம் நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தானே வந்து படுத்தோம். அதனால் அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார். எசப்பா நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாரேன். கடைசியில இப்படி 5 நிமிஷம் தூக்கத்துக்கு சாத்தான் கையில விழுந்துட்டானே. நல்லா ரிஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. ஜபத்தை போடுறோம், எலியா மாதிரி அக்கினியை இறக்குறோம். ரைட், இந்த இடம் சரியாக வருமா? எந்த பேட் வைப்ரேஷனும் இல்லை. இங்கே ஆரம்பிப்போம். அப்பாடா ரைட். பைபிள் வாசித்து ஜபம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயையோ பைபிளே எடுத்துகிட்டு வரலையே. பைபிள் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு, உட்காந்துட்டேனா இப்போ எந்திக்கணுமே. ஸோ சரி, அதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு இருக்குது? எல்லாமே தான் இதில் இருக்க. அதுலேயாவது ஒரு லாங்குவேஜில் தான் படிக்க முடியும். இதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் படிக்கலாம். ஒரு பெரிய மேதாவி ஸ்மார்ட் ஃபோனில் தான் பைபிள் வாசிப்பார். வாசிங்க வாசிங்க, எப்படி வாசிக்கிறேன் நான் பார்ப்போம். சரி, முதல்ல ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிப்போம். ரைட்டு, இன்னைக்கு ஒரே நாளில் 50 அதிகாரம் வாசித்து முடிச்சிடலாமா? ஈஸி, அழகாக வாசித்து முடிச்சிடலாம். சரி ஆரம்பிப்போம். முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்ன எவன் அது மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காது? எல்லாம் பிசாசோட வேலை. ஸ்வைப் பண்ணி விடுவோம். அப்பா பயங்கர ஆவியில் நிறைஞ்சிட்டானே. ரைட், இன்னைக்கு இவன் வாசிச்சிருவானோ பைபிள் ஃபுல்லா? ஐயோ இன்னொரு மெசேஜ் அனுப்புவோம். சரி இங்கிலீஷ்ல வாசிப்போம். In the beginning, God created the heavens and the earth. எத்தனை நோட்டிஃபிகேஷன் ஆத்தி! எனக்கு காலேஜ் குரூப்ல எதுவும் அனுப்பியிருக்காங்களா? எதுவும் ப்ரொஃபஸர் எதுவும் அனுப்பியிருக்காரா பார்ப்போம். ஆமாம் ஆமாம், உங்கள் ப்ரொஃபஸர் பென்னிசன் தான் அனுப்பியிருப்பார். பார் பார். ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகுது. இப்போல்லாம் நோட்ஸ் இன்ஸ்டாகிராமில் தான் அனுப்புகிறாங்க. பாடுறா பாடுறா. அடடா, இவன் ரீலாக அனுப்பி கொள்ளுவானே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம பைபிள் வாசிக்க முடியாது. இது அப்படியே பேக் போயிடும். தம்பி எங்கே போகிற? வா வா வா, இன்ஸ்டாகிராமில் பாரு. அங்கே பாரு 10 கிலோ பிரியாணியை ஒரே ஆள் திங்கிறான் பாரு. இருக்கானே அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு. பாரு பாரு, இந்த ஆக்டரை பாரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா, பைபிள் வச்சிடாத. என்ன 50% அலர்ட் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஐயோ 1 மணி நேரம் ஆயிட்டா? இல்லையா? டேட்டாவை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத தம்பி. 1 GB டேட்டா நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம்ல. பாரு பாரு. சரி இந்த ஒரு ரீல் பார்த்துட்டு வச்சிருவோம். நல்லா இருக்கு. என்ன 100% அலர்ட்? என்னடா இது இப்போதான்டா யூஸ் பண்ண, அதுக்குள்ள 100% அலர்ட்டா? சரி நல்லதுதான். என் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே வாசிக்க முடியாமல் பண்ணியாச்சு. இனிமே எவனும் நமக்கு மெசேஜ் பண்ண மாட்டான். நெட்டு காலி ஆகிட்டு நம்மளும் இதில் போய் பார்க்க முடியாது. இனிமே எவன் எந்த தொல்லையும் இருக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். எஸ்அப்பா ஸ்தோத்திரம். போராட்டம் ஒரு மனுஷனுக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்னது ரிங்டோன் வருது? எவன் ஃபோன் அடிக்க பண்ணுறது? ஐயோ, இவன் பைபிள் வாசிச்சிடக்கூடாது. எப்படியாவது இவனை கெடுக்கணுமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ண வைப்போம். எவங்க
இவன் பேசுனாலே அவா இவனு பேசிக்கிட்டே இருப்பானே. சரி கேட்போம். மச்சான் சொல்றா. டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்க? மச்சான் அந்த வீட்டில் தான் மச்சான் இருக்கேன். டேய் சீக்கிரமா கிளம்புடா, வெளிய போணும். என்னடா என்னாச்சு? டேய் நம்ம ரோஸ்மேரி ஹாஸ்பிடல் பக்கத்துல போணும்டா, வாடா. ரோஸ்மேரி ஹாஸ்டலா மச்சான்? இந்த வந்துடுறேன். அதே நினைப்புல இருக்காத. மச்சான் என்னடா? ஹாஸ்பிடல் பக்கத்துல போணும். மச்சான் ரெடி யார் வருவேன்? ஓகே மச்சான் வந்துட்டேன். என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி போலயே. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அப்பாக்கா அம்மாக்கா தெரியலையே. சரி ஆண்டவர் நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்கிறவர் தானே. இன்னைக்கு இல்லைன்னா நான் வாசிச்சிருப்பேன், நேரத்துக்கு அதையாம முடிச்சிருப்பேன். இது வந்ததால தான். சரி போ மச்சான். என்னடா சீக்கிரம் வந்து போடா டைம் இல்லடா. போறேன்டா எங்கடா போணும் சொல்றா. எக்ஸல முந்த விடுற போடா. போடா யூட்டன் போடு. மச்சான் இது ஹாஸ்பிடல் எங்கலடா இருக்கு? வாடா எனக்கு தெரியும். போட்டேன்டா சொல்றா எங்க போ. ஸ்டாப். பிரேக் அடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்றா. 5 நிமிஷம் இருக்கு, வா. எதுக்குடா 5 நிமிஷம் இருக்கு? தலைவர் படத்துக்கு. தலைவர் படமா? வாடா. அவசரம் கூப்பிட்ட படத்துக்கு கூப்பிட்டுருக்க. ஆமாடா 5 நிமிஷம் தான்டா இருக்கு, வாடா. பைபிள் வாசிக்கிட்டு இருந்தா நானு போடா டேய். அதெல்லாம் நாளைக்கு வாசிக்கலாம், வா. இவ்வளவு பேரும் ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டா, அசிங்கமா இருக்கு, எல்லாரும் பார்க்காங்கடா. இந்த ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன், நீ எடுத்துக்கலாம். வாங்க அடுத்த வருஷம் முடியாதுடா, வாயில் இல்ல. நீ ரெசல்யூஷன் எடுத்தனா அடுத்த வருஷம் கூட எடுக்கலாம். ஆனா தலைவரை இப்பதான் பார்க்க முடியும். ஏன்? அடுத்த வருஷம் கட்சி ஆரம்பிக்க போறாராம். இதாண்டா கட்சி. கட்சி ஆரம்பிச்சா எனக்கு என்னடா? வாடா. தலைவர் மிரட்டிட்டான்டா. படத்தை பார்த்தியா அப்படி? பார்த்தேன். அஸ்டா ஃபயர். ஃபயர் நல்லா இருந்துச்சா? இருந்துச்சு. பாப்கார்ன் சாப்பிடுமா? வாங்கிட்டு வா. காசு ஏன்டா என்னையே கட்டாயப்படுத்தி கூட்டு ஏன்ட்டே காசு கேட்க கூடுறா. போய் வாங்கிட்டு தோல. சூப்பர்ரா. 150 ரூபா தான் கொடுத்துருக்கான் பிச்சைக்கார பையன். பஞ்சு முட்டாய் கடலை முட்டாய், பஞ்சு முட்டாய் கடலை முட்டாய், பஞ்சு முட்டாய் கடலை முட்டாய், கஞ்சி முட்டாய் கடலை முட்டாய். என்ன நம்ம பையன் இங்கே வந்துட்டு இருக்கான்? ஆதியிலேன்னு சொன்னா இப்போ பாதியில் தேட்டரில் வந்து உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறது? இவெல்லாம் பைபிள் வாசிச்சு என்னைக்கு ஆதிகாமத்தை முடிக்க போகிறான்? ஆதியிலேன்னு இருக்கான். பாருப்பா, அடுத்த ஆப்பும் பார்த்துட்டு வீட்டுக்கு வா, சரியா? நான் வீட்டில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பஞ்சு முட்டாய் கடலை முட்டாய், பஞ்சு முட்டாய் கடலை முட்டாய், டனக்கா டனக்கனக்கா. பாடா ஒரு வழியா அந்த படம் முடிஞ்சுது. சை, வீட்டுக்கு போய் பைபிள் சரி. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சேன், சாயந்தரம் 6 மணி ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு வசனம் தாண்ட முடியல. நான் ஆதியாகமே முடிச்சிடலான்னு நினச்சேன். சரி இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. இந்த நாள் முடிய 6 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ வாசிட வேண்டியதான். ரைட், உட்காருவோம். ஏசப்பா. சரி, முதல் வசனத்திலிருந்தே ஆரம்பிப்போமே. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்ன ஆதியிலேன்னு சவுண்ட் கேக்கு மச்சான்? வந்துட்டான்டா கர்த்தரே. டேய் நீ ஏன்டா இப்போ வந்த? நான் வராம இப்படி உன் வீட்டுக்கு வேற யாரும் வர போறா? என்னன்னு சொல்லி தொலை. உட்காராத, அப்படியே இருந்துச்சு பேரு. என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிரு. இல்ல இன்னைக்கு மேட்ச் விளையாடாம மண்டை அப்படி கிறுக்கு பிடிக்கி போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்ல ஏன்டே வந்திருக்கேன். நீ விளையாடு, நாங்க ஓரமா இருக்கேன். இல்ல ஸ்குவாட் போட்டாதான் பூயா வரும். இப்போ என்ன செய்யணும்? எனக்கு விளையாடணும். சரி வந்து தொலைகிறேன். ஒரு மேட்ச் தான். ஏன்னா நான் பைபிள் வாசிக்கணும். நைட்டுக்குள்ள இவ்வளவு வாசிக்கணும் ஒரு அளவு வச்சிருக்கேன். ஒரு ரெசல்யூஷனே எடுத்திருக்கேன். வார ரெசல்யூஷனை பத்தி எனக்கு தெரியாதா? ஊர் முழுக்க பரவுவான் ஆதியிலே. ஊருக்கே தெரிஞ்சிட்டா? சரி விடு. சரி படிக்க வேண்டியது நிறைய இருக்கு இன்னைக்கு. ஆதியாகமத்துல முதல் வசனமே நான் தாண்டலாடா, வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கணும் முடியல இருக்க? முழு பைபிளையும் ஒரு வருஷத்துல முடிக்கணும். ஒரு 5-6 வருஷம் அதிகாரமாவது வாசிக்கணும்டா. 5-6 வசனம். 1 சாப்டருக்கு 5 minutes. 5 × 5 25. தட்ஸ் மச்சான் 25 நிமிஷம் தான் மச்சான். அது பெரிய இங்கிலீஷ் இருந்தாலும் இங்கிலீஷ் தான் பேசு. சரி கிராஜுவேட் யூ நோ. சரி மச்சான், சரி நீ சொல்லு. என்ன 25 நிமிஷத்துல இப்போ நம்ம கேம் விளையாடுதோம். நாளைக்குள்ளதை நீ இன்னைக்கே சேர்த்து வாசிச்சிரு. நைட்டு 12 மணி வரை டைம் இருக்கு.
அதுவும் சரிதான், இருந்தாலும் மச்சான். நீ இப்படியே பேசிட்டு இருப்ப, பைபிள் வை மச்சான். அவன் ஃபோனில் தான் இருக்கோ. சரி ரைட்டு, கேம்குள்ளே போ. சரி 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 போறேன்டா. சரி சரி அனுப்பு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பைபிள் வாசிக்கணும்டா சீக்கிரம். டீம் கோட் போட்டேன். வா மச்சான் போறோம். அடி பின்னாடி வரேன். கொள்ளுங்கடா அவன் நெத்திய பார்த்து சுடா. போடுறா டேய். என்னலே லேடுதே மச்சான், நான் என் மைண்டே இல்லடா. நான் வந்து ஆண்டவரோட இருக்கேன்டா. நீ என்னைய பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்துட்டடா. அதான்டா தோத்துக்கிட்டு இருக்கோம். நீ விட்ட போய் அந்த போது பாரு. சரி ரைட்டு விடு. சரி விடு. எல்லாருமே அசிங்கப்படுத்தாத விடு. இப்போ சரி, ஒரு மேட்ச் நீ சொன்னது முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். அது தவறு. இதுதான் தவறு. புது வருஷம் அதுமா இப்படி கேம்ல தோக்கலாமா? இதுல புது லாஜிக்கா இருக்கு. புது வருஷத்துல கேம்ல தோக்க கூடாதா? தோக்க கூடாது. முத மேட்ச் ஜெயிக்கணும். முத மேட்ச் தோத்துட்டோம், அதனால 3 மேட்ச் கண்டிப்பா போடணும். கெடுக்கிறதே நீங்க தான்டா. வேற யாரு? ஒரு மேட்ச் தான், அதுக்கு அடுத்து உன் தசையே வர மாட்டான். ரைட் பாப்போம். சரி சீக்கிரம் போடு, விட்டத பிடிக்கணும். விளையாடுங்க. மச்சான் அவன் தான்டா போட மச்சான் அடிச்சான். அவன போற ஹெட்ஷாட். அடி அவ்வளவுதான். போயா. 7 கில்லு. இனி மாதிரி வேற எவனா லேட முடியுமா? தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது. சரி மச்சான், சரி ரொம்ப சந்தோஷம். அதான் வழி, கிளம்பி போங்க. என்னது? அதான் வழி, கிளம்பி போங்க. நான் இந்த இடத்த விட்டு நவுல வாய்ப்பே இல்லை. நான் நோண்டுக்கிறேன், அவ்வளவுதானே. போ, உன் வீடு தான், நான் உட்காருவேன். எனக்கு வசனம் தான் முக்கியம். நான் இங்க உட்காந்து இப்போ பைபிள் வாசிக்க போறேன். நீ என்னமோ அங்க இருந்து பண்ணு, நான் உன் பக்கமே வர மாட்டேன். எப்படியும் ஆதிலியோட விட போறான், தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, நம்ம மச்சான் இன்னொரு மச்சான் இருக்கான். ஒரு மச்சான் என்னது இது? இவன் இன்னைக்குள்ள ஒரு அதிகாரம் வாசிடுவானோ? விடக்கூடாது. அவன் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் இருப்பானே, அவன் எங்க? அவனையும் கூப்பிட்டு எப்படியாவது இந்த நாளை பிஸி ஆக்கணுமே. இன்னைக்கு என்ன இருக்கு? ஹலோ. ஓ, சிஎஸ்கே பெங்களூர் மேட்ச் இருக்குல்ல. என் தம்பி கூப்பிட்றான் உன் ஃப்ரெண்டை மேட்ச் பார்க்க. கூப்பிடு. மச்சான் சிபி, வா. அவன் அபி வீட்டில் தான் இருக்கேன், டக்குன்னு வா. மச்சான், ஒருத்தன் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ரூமில் போய் தனி அறையில் போய் உட்காந்துருக்கான். என்ன செய்தாலும் நம்மளுக்கு தெரியல. எனக்கு துணைக்கும் ஆள் இல்லை. நீ எப்படியும் வீட்டில் வெட்டியா இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம். வாங்க குண்டு. எங்க கீழையா? இல்லை, நானும் சேர்ந்து உட்காரேன், ஜோடியா உட்காரும். சரிடா, உட்காரு. அப்பா. ஆமா, அபிஷேக் நல்லா கூலிங்கா தான் இருக்குண்ணா. ஆமாடா. சரி ரைட்டு, நம்ம ஆரம்பிப்போம். இந்த ஃபோன்ல அங்க பாரு மச்சான். ஏசப்பா, ஒரு பிசாசம் அணுகக்கூடாது. சரி, அந்த பொண்ணை பண்ற பிசாசு அணுகக்கூடாது. அப்பாலே போ சாத்தானாடா சொல்ற. இப்போ போடுறான்டா உனக்கு ஐபிஎல் மியூசிக்கு. எப்படி நீ தானா ரூமை விட்டு வரேன்னு பார்க்குறேன். ஆரம்பிப்போமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். உள்ள இருந்து வெளியே கேட்கற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆதியிலே மச்சான். 7 மணிக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்கும். நீங்க ஆர்சிபி ஜெயிச்சு அந்த ரிமோட் எடுமாப்ல. தமிழ்ல வாசிச்சானடா வரீங்க, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கேன்டா. ஹிந்தி பைபிள் டவுன்லோட் பண்ணணும் அடுத்து. என்ன ஐபிஎல் கேக்கு மாப்ள சேர்கல்ஸ்ரா. ஓ, நீ சிஎஸ்கே மேட்சா? சேர்கல்ஸ். ஏதோ நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு நான்ல நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க. பவர் பிளே மட்டும் தான் மச்சான் பாப்பேன். அதுக்கடுத்து போயிடும். இவனை பத்தி எனக்கு தெரியாதா? எந்த மியூசிக் போட்டா மேட்ச் போடு. சரி. கோலி இறங்கிட்டான். ஒருத்தம்பா தம்பி, டோனி கீடு வருமா? எங்க தலை தான் என்னைக்கும். தலை ஃபர்ஸ்ட் பால்ல அவுட். அந்த அடி கோலி டக்கு. கிளம்பு. சரி, மணி என்னாச்சுன்னு பார்ப்போம். நமக்கு வேற நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. பைபிள் வாசிடலாம். இவன் சொன்ன கணக்குப்படி பார்த்தாலும் வாசிடலாம். நாளைக்கு 2 நாளைக்குள்ளேயும் சேர்த்து வாசிடலாம். அவ்வளோதான். ரைட். சரி. த்ரில்லிங்கா போதுடா மச்சான் மேட்ச்சு. போடு. ரைட். ரைட்டு. மணி என்ன? மணி 11டா. ஏய், அதுக்கு என்ன அப்போ? பவர் பிளே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டுடா. அதான் கேட்கேன், அதுக்கு என்ன அப்போ? 1 மணி நேரம் தானே இருக்கு. பைபிள் ஏதோ ஒரு அதிகாரமா வாசிக்கலாம். போய் தொலைங்கடா. போங்கடா. உங்களோட
போய் தொலை, போ போடு, இந்த கர்மத்தை எடுத்துட்டு போ, இந்த கர்மத்தை எடுத்துட்டு போ, கிளம்பு, போ போ. நண்பனை இப்படி வீட்டை விட்டு அடிச்சு பார்த்தியா? கொஞ்சமா உங்களால தான்டா எனக்கு பரலோகமே கிடைக்காம போகுது. போங்கடா. என்னடா அவனையும் பத்தி விட்டான். இங்க 4 ஃப்ரெண்ட்ஸு. சி மணி 11, நாள் முடிய 1 மணி நேரம் தான் இருக்கு. காலையில் ஐயா மெசேஜை கேட்டுட்டு அக்கினியா வந்தேன். எல்லாம் இவங்களால நாசமாக போச்சு. சி சரி, 1 மணி நேரம் இருக்கு, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஆரம்பிச்சிட வேண்டியதான். எவன் வரமாட்டான் 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு. இப்போ போட்டுருவோண்டா வசனத்தை வச்சு அடிக்கின்றா உங்களை. அதே ஆதியிலே தானே, வாசி வாசி. ஆரம்பம். ஆதியிலே நீ என்னோடு படுத்து தூங்கி கொண்டிருப்பாய் மகனே. 12 மணி ஆகிவிட்டதல்லவா, இன்னும் தூங்காமல் என்ன பண்ற? கோலையில் எழுந்து பைபிள் வாசிக்கணும்ல, தூங்கு தூங்கு. தூக்கமா வருது. கரெக்ட் தான். நேற்று நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தூங்கினால தான் காலையில் எந்திக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் படுத்து காலையில் எழுந்துச்சி காலையில் கண்டிப்பாக வாசிடுவேன். அப்படிலாம் இல்லை, காலையெல்லாம் பஞ்சுவாலிட்டி. கிறிஸ்டியனுக்கு பஞ்சுவாலிட்டி முக்கியம். கால் டக்குன்னு எந்திக்க. தூங்குவோமா? தூங்குப்பா, நல்லா தூங்கு. எந்த காலத்துலையும் இவன் எப்படியும் பைபிள் வாசித்து முடிக்க போகிறதில்ல. 365 நாளும் இப்படியே தூங்கி தூங்கி எந்திக்க போகிறான். இவன் கூட இருந்து இந்த வருஷத்தை இவனுக்கு எடுத்துட வேண்டியதான். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய வாசம் பண்ணுவேன் சொன்ன வார்த்தை பைபிளில் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்த மாதிரி அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவன் தவறுனது நிமித்தமாக அவன் வழி விலகி போனதெல்லாம் நீங்கள் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தத்தை கேட்கும்போது நீங்களும் அவருக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து நீங்கள் கொடுக்கும்போது அவர் உங்களிடத்துல வந்து வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ அதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மிக அருமையான யோசிக்க வைத்தக்கூடிய ஒரு ஸ்கிட்டு. தேங்க்யூ ஸோ மச். நவ் வி ஹாவ் மேஜர் சீன் ஆன் த ஸ்டேஜ் நவ். I've heard about this baby boy who come to earth to bring us joy, and I just want to sing this song to you. Emmanuel has come to earth, the Virgin Mary given birth into a world that needs him. Came to Bethlehem, expecting child. They searched the inn to find a place for you are coming soon. There was no room for them to stay, so in a manger filled with hay, God's only Son was born. Oh, watch their flocks by night, all seated on the ground. The angel of the Lord came down, and glory shone around. Fear not, he said, for mighty dread had seized their troubled minds. Glad tidings of great joy I bring to you and all mankind.
எல்லாரும் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். யூத் கேர்ள்ஸ் ஸ்கொயர். யூத் கேர்ள்ஸ் சைலண்ட் நைட் பாட வேண்டியிருக்குது. சீக்கிரமாக வந்து டீச்சர்ஸோட இணைந்து கொள்ளுங்கள். கேண்டில் தயவுசெய்து கவனமாக ஆஃப் பண்ணி செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்வோம்.
Now I request our senior pastor to come forward and say a few words and honor the participants and teachers. Praise. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் கடைசி வரையும் பொறுமையாய் நீங்கள் கேட்ட உங்கள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பொறுமையோடு இருந்தீர்கள், அதை நல்ல முறையில் ரசித்தீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் பிரயாசப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்கிறேன். மற்றும் பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளை அனுப்பி கொடுத்தீங்க, நல்ல சிறப்பாக நல்ல பயிற்சி பெற்றீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்த ஆசிரியர்கள், பெற்றோர், பிள்ளைகள், மாணவர்கள், எல்லா கிளாஸஸ், பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் எல்லாம் நல்ல சிறப்பாக நடத்துனீங்க, நன்றி. அது மாதிரி பீஸ் டெலிவிஷனா, பீஸ் டிவிக்காக ஸ்தோத்திரம். புதுசாக ஒரு டிவி தந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெனிலா சூப்பர், தேங்க்யூ ஃபார் த டைரக்ஷன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஃப்ளைட்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இன்றைக்கி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ இந்த பரிசு மட்டும் கொடுத்து ஜெபம் பண்ணிடலாம், அவ்வளோதானே? முதலாவதாக நம்முடைய தலைமை போதகரை கனப்படுத்தும்படியாக நம்முடைய பாஸ்டர் பிரேம் அவர்கள் இப்பொழுது நம்முடைய தலைமை போதகருக்கு அன்பின் பரிசை கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டீங்க. இந்த பரிசை உங்களுக்கே தர்றேன், வாங்கிக்கொள்ளுங்க. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகவும். விண்ணில் சந்தோஷம், மண்ணில் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் எங்களுடைய சபையினுடைய சிறுவர் வாலிபர் ஊழியருடைய நிகழ்ச்சியை ஆண்டவரை சிறப்பாக நடத்துவதற்கு கிருபை செய்தீர். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், புதிய வருஷம் அவர்களுக்கு ஆசுமா இருக்கட்டும். இதில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர், எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதித்தலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைக்கு நடைபெறும் கூட்டங்கள், கிறிஸ்துமஸ் ஆராதனை, புது வருஷ ஆராதனைகள், உபவாச ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தருளும். எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம் ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். Thank you so much for your contribution and hard work. I really appreciate you. May God bless you all. Thank you so much.